ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து 10 phrasal verbs, 30 OWS அண்ட் synonyms and antonyms காம்பினேஷனில் 30, synonyms 30 பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஃபஸ்ட்டு வார்த்தை ஆர்பிட்ரரி. ஆர்பிட்ரரினா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்துட்டு சான்ஸ் மூலமாக பண்ணுவாங்க. ரீசனாக லாஜிக்கலாக யோசிக்காமல் எந்த விஷயம் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு எடுப்பாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆர்பிட்ரரின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் சான்ஸ் ரேதர் தென் ஆன் ரீசன் ஆர் அ பிளான். ஒரு பிளானே இல்லாமல் ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோவாக இருப்பாங்களா, தட் இஸ் கால்டு ஆர்பிட்ரரி. ஓகே, அடுத்த வார்த்தை ஆர்பிட்ரேட்டர். ஆர்பிட்ரேட்டர்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி ஏவும் பிக்கும் வந்துட்டு ஒரு டிஸ்பியூட் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி ஏக்கும் பிக்கும் ஒரு மீடியேட்டராக இருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறவங்க மீடியேட்டர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆர்பிட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. a person appointed by two parties to resolve a dispute. ஓகே, அடுத்த வார்த்தை ஆர்கியாலஜிஸ்ட். ஆர்கியாலஜிஸ்ட்னா யார் அப்படின்னா, அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்கள தான் ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுவே அகழ்வாராய்ச்சியை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்ன, ஆர்கியாலஜி. ஓகே, அடுத்த வார்த்தை ஆர்காயிக். ஆர்காயிக்னா என்ன அப்படின்னா, நம்ம அப்சொல்யூட்னு ஒரு வார்த்தை முன்னாடி படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? OBSOLETA. அப்சொல்யூட் அப்படின்னா வழக்கத்தில் இல்லாத ஒன்று. முன்னாடி வந்து அந்த ட்ரெண்டியாக இருந்திருக்கும், பட் இப்போ வந்து அது ப்ரெசண்ட்டாக வழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் அப்சொல்யூட். அப்சொல்யூட் வேர்ட்ஸ், ஆர்காயிக் வேர்ட்ஸ். ஆர்காயிக்கும் அப்சொல்யூட்டும் ஒரே மீனிங் தான், நோ லாங்கர் இன் யூஸ். ஓகே, அடுத்த வார்த்தை ஆர்கிபெலாகோ. ஆர்கிபெலாகோனா என்ன அப்படின்னா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான், குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் தான் வந்துட்டு ஆர்கிபெலாகோன்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை ஆர்ச்சீவ். ஆர்ச்சீவ்னா என்ன அப்படின்னா, ஒரு பப்ளிக் ஆர் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸை வந்துட்டு வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் ஆர்ச்சீவ். ஓகே, அடுத்த வார்த்தை ஆர்டுவர். ஆர்டர், ARDOUR. ஆர்டுவரும் ஆர்டுவர்ஸும் குழப்பம். ARDUOUSனு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகே, ஆர்டுவர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. அந்த டாஸ்க்குக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஆர்டுவஸான எஃபர்ட்ஸ் போடணும். தட் இஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த விஷயத்தை நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ஆர்டுவர்ஸ். ஓகே, ஆர்டுவர்ஸ், ARDUOUS. அது இங்கே பாருங்கள், ARDOUR. ஆர்டர்னா என்ன அப்படின்னா, ஜீல் ஆர் எந்தூசியாஸ்ட்னு அர்த்தம். ஒரு பேஷன் இருக்கும், எப்பயுமே ஜாலியாகவே இருப்பாங்க, எந்தூசியாஸ்டிக்காகவே இருப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஆர்டர், ARDOUR. அடுத்தது அரேனா. அரேனானா என்ன அப்படின்னா, எ பிளேஸ் வேர் ஃபைட்ஸ் டேக் பிளேஸ். இது வந்துட்டு கிரீக் கல்ச்சர்லேருந்து வந்தது. சுற்றி உட்காந்துருப்பாங்க, ஒரு பெரிய ஒரு திடல் மாதிரி இருக்கும், அதில் நடுவில் வந்து வேக்கன்ட் ஸ்பேஸ் விட்டு அதை சுற்றி மக்கள் வந்துட்டு எல்லாம் படியில் உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, சண்டை போடுறத. அதுக்கு பேர் தான் அரேனா. ஓகே, ஒரு பெரிய பிளேஸு, ஓப்பன் வேக்கம் ஸ்பேஸாக இருக்கும். ஓப்பன் ஏர் தேட்டருமே அரேனான்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை அரிஸ்டோக்ரஸி. அரிஸ்டோக்ரஸினா என்ன, எ கவர்மெண்ட் பை த நோபிள்ஸ். அவ்வளோதான். ஒரு ஹையஸ்ட் சோஷியல் ஆர்டர் பர்சனை சேர்ந்த ஒருத்தவங்க வந்துட்டு நாட்டை ஆண்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அரிஸ்டோக்ரஸி. அடுத்தது ஆர்சினல். இந்த ARS, இந்த ARSN சம்மந்தமாக எந்த வார்த்தை வந்தாலுமே அது வந்து ஃபயர் பற்றி தான் கைஸ் வரும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரூட் வேர்டு மாதிரி. ஆர்சினல்னா என்ன, ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரக்சர் வேர் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் அதர் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்டு தான் வந்து ஆர்சினல். ஓகே, ஆர்சினல்னா என்ன, மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்க இடம் வந்துட்டு ஆர்சினல். அடுத்தது ஆர்சான். ஆர்சோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டெலிபரேட்லி ஆர் மலேஷியஸ்லி செட் சம்திங் ஆன் ஃபயர். இன்டென்ஷனலாக ஒரு இடத்துக்கு ஃபயர் மூட்டி விட்டுட்டாங்கன்னா தட் இஸ் கால்டு ஆர்சான். ஓகேவா, ஆர்சான். ஆர்சினல், இப்போ ARSON, ஆர்சான்னா என்ன, ஃபயரா. இப்போ ஆர்சினல் பாருங்களேன், மிலிட்ரி எக்யூப்மெண்ட், அதுவும் வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு தானே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்சினல்னா என்ன, ஒரு மிலிட்ரி எக்யூப்மெண்ட் ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு பேர் ஆர்சினல். அதுவே வந்து ஆர்சான் அப்படின்னா இன்டென்ஷனலாகவே ஃபயர் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு தீ மூட்டி விட்டாங்கன்னா தட் இஸ் கால்ட் ஆர்சான். அது அந்த தீ மூட்டி விடுறவங்களுக்கு பேர் என்ன, ஆர்சானிஸ்ட்னு பேர். அடுத்த வார்த்தை அர்சனோஃபோபியா. அர்சனோஃபோபியானா, அர்சான்னாலே ஃபயரா, அப்போ ஃபயரை பார்த்து பயப்படுறவங்க தான் அர்சனோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஃபோர்பியானா பயோன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை ஆர்டிகுலேட். இந்த வார்த்தை ஏற்கனவே நம்ம படித்த வார்த்தை. ஆர்டிகுலேட்னா என்ன அப்படின்னா, குட் அட் எக்ஸ்பிரஸிங் ஐடியாஸ். ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, அது நான் வந்து ஒரு ஆம்பிகுவஸாக இல்லாமல் கன்ஃபியூஸ்டாக சொல்லாமல் நான் தெளிவாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸாம்பிளோடு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆர்டிகுலேட் பண்ணி சொல்கிறேன்.
நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியணும், அந்த அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அது பேர் ஆர்டிகுலேட் பண்ணி சொல்கிறேன். குட் அட் எக்ஸ்பீரியன்சிங் ஐடியாஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் கிளியர்லி இன் வேர்ட்ஸ் மூலமாக கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுங்கிறவங்க தான் ஆர்டிகுலேட் பண்ண தெரியறவங்கன்னு அர்த்தம். ஓகே, ஹேவிங் ஆர் ஷோயிங் தி எபிலிட்டி டு ஸ்பீக் எலக்குவெண்ட்லி ஆர் கொஹிரண்ட்லி. இன்னொரு வார்த்தை நம்ம நேற்று படித்தோம், எலக்குவெண்ட்டுன்ற வார்த்தை. ஓகே, எலக்குவெண்ட் அப்படின்னா ஒருத்தவங்க ஃப்ளூவெண்ட்டாக ஒருத்தவங்க நல்லா தெளிவாக பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து எலக்குவெண்ட்டுன்னு அர்த்தம். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே மொழிந்திடுதல்னு சொல்லி பர்வீன் சுல்தானா சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் ஆர்டிகுலேட் பண்ணுறது ஒரு எலக்வன்சி. ஓகே, அடுத்த வார்த்தை ஆர்டிகுலேஷன். ஆர்டிகுலேஷனுங்கிறது நவுன் ஃபார்ம், ஆர்டிகுலேட்டுங்கிறது அட்ஜெக்டிவ் ஃபார்ம். அடுத்தது ஆர்டிஸ்ட். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆர்டிஸ்ட்னா யார்? ஒரு ஆர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பேர் தான் வந்து ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை என்னது? அசெட்டிக். அசெட்டிக்னா யார் அப்படின்னா ஒரு துறவர வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் வந்து அசெட்டிக். அவங்க வந்துட்டு பாடிலி ப்ளஷர்ஸ் எதையுமே அனுபவிக்க மாட்டாங்க, அது எந்த வகையான ப்ளஷராக இருந்தாலும் சரி. ஓகே, ஒன் ஹூ டெனைஸ் ஒன் செல்ஃப் ஆர்டினரி பாடிலி ப்ளஷர் எதுவுமே அனுபவிக்காமல் வாழ்கிறவங்க தான் அசெட்டிக். அசெட்டிக் மீன்ஸ் தே வில் நாட் ஹாவ் எனி ட்ரிங்க்ஸ், ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க, செக்ஷுவலாக எதுலேயுமே ஈடுபட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க பேர் என்ன சொல்லுவாங்க? அசெட்டிக், பிராமண வாழ்க்கை வாழ்கிறவங்க. அடுத்த வார்த்தை ஆஸ்கிரைப். ஆஸ்கிரைப்னா வந்துட்டு அட்ரிபியூட்டட் டுன்னு அர்த்தம், ரிலேட்டட் டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பியூட்டி இஸ் அட்ரிபியூட்டட் டு ஐஸ்வர்யா ராய். அப்போ அந்த குவாலிட்டிஸ்லாம் இவங்க கிட்ட இருக்குது. இப்போ பியூட்டிக்கான குவாலிட்டிஸ்லாம் வந்துட்டு ஐஸ்வர்யா ராய்க்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு அழகின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் கேரக்டரிஸ்டிக்ஸை ஒருத்தவங்களால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரூடுன்னு சொன்னேன்னா அந்த கேரக்டர் வந்து உங்களால் ஒரு பர்சனோட ரிலேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தட் ரூட்னஸ் இஸ் அட்ரிபியூட்டட் டு ஹர் ஆர் அட்ரிபியூட்டட் டு ஹிம், ரிலேட் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை ஆஸ்கென்ஸ். ஆஸ்கென்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த ஆஸ்க்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்ககிட்ட ஆஸ்கே பண்ண முடியாது. ரெண்டு கண்ட்ரிஸ் வந்துட்டு ஒருத்தவங்களை வந்து ட்ரஸ்டே பண்ணிக்க மாட்டாங்க, ஒருத்தர் வந்துட்டு எதிரே பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைவல்ரி கண்ட்ரிஸாக இருக்காங்க. ரைவல்ரி மீன்ஸ் சண்டை போடுற கண்ட்ரிஸாக இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா, ரஷ்யா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும் முட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ்கன்ஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆஸ்கே பண்ணிக்க மாட்டாங்க ஹெல்ப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை அசைலண்ட். அசைலண்ட்னா அட்டாக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஃபிசிக்கலாக ஒருத்தவங்க ஒரு பர்சனை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு பேர் அசைலண்ட். ஓகே, அசைலண்ட் ASSAILANT அசைலண்ட். அடுத்த வார்த்தை அசாசின். அசாசின் என்ன அப்படின்னா ஒருத்தவங்கள கொலை பண்ணுறது தான் அசாசின். இங்கே பாருங்களேன், இந்த அசா அப்படின்ற வார்த்தை வருதா? அசைல்னாலே மோஸ்ட்லி வந்து அட்டாக்ன்ற அர்த்தம். அதுவே அசாசின்னா கொலை பண்ணுறது. அசைலண்ட் அப்படின்னா ஒரு பர்சன் ஹூ ஃபிசிக்கலி அட்டாக்ஸ் அனதர் பர்சன். அசாசின்னா ASSASSIN. அடுத்தது அசென்ட். அசென்ட் அப்படின்னா டு அக்ரி டு ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு அக்ரி பண்ணிக்கிறது தான் அசென்ட் பண்ணுறது. அடுத்த வார்த்தை அசர்ட்டிவ். அசர்ட்டிவ்னா அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபேமாக சொல்லிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்களை வந்துட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த உங்கள் வீட்டில் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் அசர்ட்டிவாக சொல்கிறீங்க. சண்டையெல்லாம் போடாமல் அசர்ட்டிவாக எனக்கு இது பிடிக்கல, நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக ஒரு டோனில் கம்பீரமாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்ன? அசர்ட்டிவ்னு அர்த்தம். த குவாலிட்டி ஆஃப் பீங் பொலைட்லி ஃபர்ம் அண்ட் டிமாண்டிங். நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக கேட்டே ஆகணுன்ற டோனில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு பேர் அசர்ட்டிவ். சண்டை போடாமல் அழுகாமல் அந்த மாதிரி இல்லாமல். அடுத்தது ஆஸ்ட்ராலஜர். ஆஸ்ட்ராலஜர்னா ஒன் ஹூ டெல்ஸ் ஃபியூச்சர் ஃப்ரம் த ஸ்டார்ஸ்லேருந்து ஃபியூச்சர் பார்த்து சொல்கிறவங்க தான் ஆஸ்ட்ராலஜர். அதுவே ஆலஜினா வந்துட்டு அந்த சயின்ஸ் பேர் ஆஸ்ட்ராலஜி. அடுத்தது ஆஸ்ட்ரானாட். ஆஸ்ட்ரானாட் அப்படிங்கிறவங்க யார்? எ பர்சன் என்கேஜ்டு இன் ஆர் ட்ரெயின்டு ஃபார் ஸ்பேஸ் ஃப்ளைட். ஸ்பேஸ்க்கு போகிறவங்க பேர் தான் ஆஸ்ட்ரானட். அவ்வளோதான். அடுத்தது ஆஸ்ட்ரானமி அப்படின்னா ஆஸ்ட்ராலஜி வேறு, ஆஸ்ட்ரானமி வேறுனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ஸை மேப் பண்ணி படிக்கிறவங்க பேர் ஆஸ்ட்ராலஜி. ஓகேவா, அதுவே வந்து எல்லா செலஸ்டியல் பாடிஸை பற்றியும் படிக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ்ட்ரானமி. ஓகே, ஆஸ்ட்ரானமி. அடுத்த வார்த்தை அசைலம். அசைலம்னா வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. அவ்வளோதான். அசைலம்னா என்ன? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. மென்டல் இல்னஸ்க்காக வந்து ட்ரீட் பண்ணுற ஹாஸ்பிட்டல் பேர் அசைலம். ஓகே, அடுத்த வார்த்தை எய்திஸ்ட். எய்திஸ்ட்னா என்ன? ஒன் ஹூ டஸ் நாட் பிலீவ் இன் காட். அதுவே நம்ம இன்னொரு வார்த்தை படிச்சிருக்கோம் OWSல, ஆகோனிஸ்ட்னு. ஆகோனிஸ்ட் வேறு, எய்திஸ்ட் வேறு. ஆகோனிஸ்ட்னா வந்துட்டு அவங்களுக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்ற குழப்பம் இருக்கும். அவங்க கடவுள் இருக்காருன்னு நம்ப மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பட் எய்திஸ்ட்ன்றவங்க கடவுள் இல்லைன்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ இப்போ நம்ம OWS முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம சினானிம்ஸ் ப்ளஸ் ஆண்டனிம்ஸ் காம்பினேஷனுக்கு போயிடலாம். ஓகே, ஒரு நிமிஷம். வந்துருச்சு. இன்றைக்கி வந்துட்டு நம்ம சினானிம்ஸ் ப்ளஸ் ஆண்டனிம்ஸ் காம்பினேஷனில் 160லேருந்து 190 வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம்.
படிக்கிறதெல்லாம் வந்துட்டு தினமும் ரெகுலராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக வார்த்தைகள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா அந்த வார்த்தைகளை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு தினமும் காலையில் எந்திரிச்சோடனே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தையெல்லாம் நல்லா மனப்பாடத்தில் நிற்கும். இல்லாட்டி யூஸ் பண்ணுங்கள் வழக்கத்தில். இந்த மாதிரி பண்ணிங்கனாவே வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய வார்த்தை ஞாபகம் இருக்கும். இப்போ சினானிம்ஸ் ப்ளஸ் ஆண்டனிம்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வார்த்தை ஆஃபுல். நேற்று தான் நான் அவாய்ட் பார்த்தோம். அவாய்டோட சினானிம் என்ன எவேடுன்னு பார்த்தோம். ஓகேவா? இன்னொரு வார்த்தை பார்த்தோம் ப்ளோ ஆஃப்னு. ப்ளோ ஆஃப்னா என்ன? ஒருத்தவங்களை இக்னோர் பண்ணிட்டு போகிறது, அதான் எவேட் பண்ணிட்டு போகிறது, அவாய்ட் பண்ணிட்டு போகிறது தான். இந்த 3 வார்த்தையுமே வந்து நேற்று பார்த்த வார்த்தைங்க. அடுத்தது ஆஃபுல். ஆஃபுல்னா வந்துட்டு ரொம்ப ஆஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அன்பிளசண்ட்டாக இருக்குது, வெரி பேடாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஹவ் வாஸ் மை குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா ஆஃபுல் அப்படின்னா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, இதோட ஆண்டனிம் என்ன? ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஹவ் வாஸ் மை குக்கிங்? இட்ஸ் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஆக்வர்ட். ஆஃபுல் அப்படின்னாலே அந்த அப்படின்னாலே வந்துட்டு மோஸ்ட்லி வெரி பேடுன்னு அர்த்தம். ஓகே, ஆக்வர்ட் அப்படின்னா வந்துட்டு காசிங் டிஃபிகல்ட்டி. ஒரு விஷயத்தை வந்து நமக்கு டீல் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஆக்வர்ட் சுச்சுவேஷன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஓகே, அந்த ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர மாட்டேங்குது. ஓகே, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நடுவில் நின்று யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த சுச்சுவேஷன் என்ன ஆயிரும்? ஆக்வர்டான சுச்சுவேஷன் ஆயிரும், கிளம்ஸியான சுச்சுவேஷன் ஆயிரும், உங்களால் ஹேண்டிலே பண்ண முடியாது. ஸோ காசிங் டிஃபிகல்ட்டி, அன்ஸ்கில்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த வார்த்தை தான் வந்து ஆக்வர்டு. ஆண்டனிம் என்ன? கன்வீனியன்ட்டு, கிரேஸ்ஃபுல். கன்வீனியன்ட், கிரேஸ்ஃபுல். ஓகே, அடுத்த வார்த்தை பேஃபில். பேஃபில்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பேஃபில்னா கன்ஃபியூஷன் அர்த்தம். பிவைல்டர் நேற்று பார்த்த வார்த்தை. பிவைல்டர்னா கன்ஃபியூஷன். பெர்ப்ளெக்ஸ்னாலும் இந்த பெர்ப்ளெக்ஸுங்கிறது நம்ம வீடியோ இதில் இதுவரை டிஸ்கஸ் பண்ணாத வார்த்தை. கன்ஃபியூஷன் அர்த்தம். அதுவும் ஐ எம் பெர்ப்ளெக்ஸ்ட் அப்படின்னா என்ன செய்யறதுனே தெரில, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்ற மனநிலை தான் வந்துட்டு பெர்ப்ளெக்ஸ். ஓகே, ஐ எம் பெர்ப்ளெக்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. பேஃபில்டு, பெர்ப்ளெக்ஸ்டு. பிவைல்டர்ட் அப்படின்னா பிவைல்டர் மோஸ்ட்லி வந்துட்டு சர்ப்ரைசிங்லி ஷாக்கிங்காக இருந்தீங்க அப்படின்னா பிவைல்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் பிவைல்டர்மெண்ட்டுன்னு மோஸ்ட்லி பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த வார்த்தை நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணுவாங்க. பட் பெர்ப்ளெக்ஸ்டு அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கவங்க. ஓகே, அடுத்த வார்த்தை வந்து ஆண்டனிம் வந்துட்டு இதுக்குன்னா கம்போஸ்டாக இருக்காங்க, காம்ப்ரிஹென்சிபிளாக இருக்காங்க. காம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தெளிவாக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க தெளிவாக தானே இருப்பாங்க. கம்போஸ்டாக இருக்காங்கனாலும் காமாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஓகே, என்லைட்டன், ஃபெசிலிட்டேட், இது எல்லாமே வந்து இதோட ஆண்டனிம்ஸ். அடுத்த வார்த்தை பேனல். BANAL. பேனல்னா என்ன அப்படின்னா காமன் பிளேஸ்னு அர்த்தம். இன்ஜீனியஸ், காமன், மண்டேன் அப்படின்ற வார்த்தை. மண்டேன் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆர்டினரின்னு அர்த்தம். ஓகே, பேனல்னா என்ன? ஸோ லேக்கிங் இன் ஒரிஜினாலிட்டி ஹஸ் டு பி ஆப்வியஸ் அண்ட் போரிங். ரொம்ப ரொம்ப போரிங்காக இருக்குது, காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா தட் இஸ் கால்டு பேனல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, மண்டேனாக இருக்குது அப்படின்ற வார்த்தை. அதுவே ஆண்டனிம் வந்துட்டு நாவலாக இருக்குது அப்படின்னா நியூவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூவி வந்துட்டு எடுத்திருக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலகட்டத்தில் இந்த லவ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, 2 பேர் லவ் பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, உடனே வந்து இவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இல்லாட்டி அவங்க வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சுடுவாங்க. இதுவே வந்து தமிழ் மூவிஸில் ஒரு காலகட்டத்தில் பேனலான ஒரு சீனாக இருந்தது அப்படின்னா காமனான ஒரு விஷயமா இருந்தது, பிளாட்டாக இருந்தது, போரிங்கான பிளாட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்த வார்த்தை பேன் அப்படின்னா வந்துட்டு பூனார் பேனுன்னு கேட்போம். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த வார்த்தை. பூன் அப்படின்னா வந்து நல்லது, வரோன்னு அர்த்தம். அதுவே பேன் அப்படின்னா சாபம். ஓகே, பேன்னா என்ன? சாபம். அதோட ஆண்டனிம் வந்து பூன். ஓகே, அடுத்த வார்த்தை பேண்டர். பேண்டர்னா என்ன? ரெப்பார்ட்டர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்டு கிட்டலாம் நம்ம வந்து பேண்டர் தான் பண்ணுவோம். பேண்டர்னா என்ன அப்படின்னா சும்மா செல்லமாக டீஸ் பண்ணுறது. என்னடி இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக வந்திருக்க அப்படின்னு சொன்னால் அவள் அன்றைக்கி தான் கேவலமாகவே வந்திருப்பாள். ஸோ அவளை பார்த்து என்னன்னு சொல்லுவோம்? ரொம்ப அழகாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சபிளான ரிவார்க்ஸ் கொடுப்போம். அதே பசங்களாக இருந்தால் என்னடா மச்சான் ஆளை பார்க்க போலையா, அவனுக்கு ஆளே இருக்காது ஆனால் ஆளை பார்க்க போலையான்னு கேட்பாங்க. ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிண்டல் பண்ணுவோம்ல அவங்கள, அதுதான் வந்துட்டு வேர்பல் டீசிங் தான் வந்து ரெப்பார்ட்டேன்னு சொல்லுவாங்க. REPARTEE. இது வந்து பாசிட்டிவான பேண்டருங்கிறது அந்த கிண்டலே பாசிட்டிவாக பண்ணிங்க அப்படின்னா அது பேர் தான் பேண்டர். ஓகே, நெகட்டிவாக கிண்டல் பண்ணுறதுக்கு வேறு வார்த்தை இருக்குது. பேண்டர்னா என்ன? பாசிட்டிவாக கிண்டல் பண்ணுறது, ரெப்பார்ட்டே. ஓகே, அதனால உங்களுக்கு மனசு புண்படாமல் இருக்கும். இதோட ஆண்டனிம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் பண்ணுறது. இது சூப்பராக வந்திருக்கடி நீ இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டு பார்த்து சொன்னேன் அப்படின்னா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை பார்பாரிக். பார்பாரிக்னா என்ன அப்படின்னா இது தெளிவாக தெரியல, நான் இங்கே எழுதுறேன். BARBARIC. பார்பாரிக்னா வந்துட்டு ரொம்ப ப்ரூட்டல்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப ப்ரூட்டல், அன்சிவிலைஸ்ட் ஆர் க்ரூடுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து
வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப பார்பாரிக்காக இருக்குது அப்படின்னா கல்ச்சரலி அக்செப்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சனை போட்டு ஒரு இன்னசென்ட்டை போட்டு ஒரு ஆள் ரொம்ப அடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம், த்ராஷ் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அவர் ஒரு சின்ன வேலை தான் பார்த்துருப்பாரு, அதுக்கு வந்து ஒரு பார்பாரிக்கான டீடை இவர் பார்த்துட்டாரு. அந்த ஆளை அடிச்சடிச்சே கொண்டுட்டான் இவன் அப்படின்ற அளவுக்கு. ஸோ அதுதான் பார்பாரிக் டீட், ப்ரூட்டலான டீடு. ஓகே, டீடுனா என்ன அப்படின்னா செயல்னு அர்த்தம், DEED. ஓகே, டீடுனா செயல், ப்ரூட்டலான டீடு எதுனா பார்பாரிக் டீடு. அதுவே ஆன்டனிம்னா சிவிலைஸ்டு டீடு. ஓகே, அடுத்த வார்த்தை பேர், BARE. பேர் அப்படின்னா வந்துட்டு நாட் க்ளோத்ட் ஆர் கவர்டு. ஓகேவா, பேராக இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது எப்படி, ஓகே, பேர் அப்படின்னா நாட் கிளாத்டாக இருக்க வேர்டு, ரொம்ப பேசிக்காக இருக்கிறது. ஆன்டனிம் வந்து கவர்டாக இருக்கிறது. ஓகே, அடுத்த வார்த்தை பேரன். பேரன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப அன்ஃபர்டைலாக இருக்கிற லேண்டு பேர் தான் பேரன்னு சொல்லுவாங்க. அன்ப்ரொடக்டிவ், அன்ஃபர்டைல் இல்லை, சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், இன்ஃபர்டைல் ப்ரிப்போசிஷன் என்ன, சரி, இதோட ப்ரிஃபிக்ஸ் என்ன, இன்ஃபர்டைல். அன்ஃபர்டைல் கிடையாது, இன்ஃபர்டைல், அன்ப்ரொடக்டிவ், டிசோலேட்டாக இருக்கிறது, ஃப்ரூட்லெஸ்ஸாக இருக்கிறது. ஓகே, இதுதான் பேரன்ற வார்த்தை, இது ஏற்கனவே பார்த்த வார்த்தை. ஆன்டனிம் என்ன, ஃபர்டைல். அடுத்த வார்த்தை பேரியர்னா தடங்கள்னு அர்த்தம், பவுண்டாக இருக்கிறது. ஓகே, அடுத்த ஆன்டனிம் வந்து ஓப்பனிங். ஓகே, அபவுண்டுன்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா, ABOUND, அபவுண்ட் மீனிங் ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை பியூட்டிஃபுல்னால் ரொம்ப அழகாக இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ப்ரிட்டியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதே அக்லியாக இருக்காங்க, பிளெமிஷாக இருக்காங்க அப்படின்னா, பிளெமிஷ்னால் வந்துட்டு ஒரு மாதிரி வீக்கம் மாதிரி வருது, சின்ன கொப்பளமாக வரும்ல ஸ்கின்ல, தட் இஸ் கால் பிளெமிஷ். ஓகே, அக்லிக்கும் பிளெமிஷும் வந்துட்டு ஒரே கிட்டத்தட்ட அதே மீனிங்கில் தான் வரும். ஓகே, அடுத்த வார்த்தை பிகைல்னா வந்து சாம் ஆர் என்சாண்ட்னு அர்த்தம். சாம் ஆர் என்சாண்ட் தான் வந்து பிகைல். ஓகே, அட்ராக்டிவ். பட் இந்த அட்ராக்டிவ்னஸ் வந்துட்டு மோகினி பிசாசு மாதிரி ஒருத்தவங்கள போய் ஏமாத்துற ஒரு அட்ராக்டிவ்னஸ். அந்த விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 10 ரூபா தான் வந்து வாங்குங்க இந்த ப்ராடக்ட், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு விற்பாங்கல்ல, கடைசியில் அந்த 10 ரூபாய்க்கு கூட அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாகவே இருக்காது. நம்மளும் 10 ரூபா தான் சரி இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி வாங்குவோம், பட் அது ஒன்றுத்துக்கும் இல்லாமல் இருக்கும். தட் இஸ் கால் பிகைலிங். ஒரு அந்த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த ஆள் என்ன பண்ணுவாருக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட விற்றுருவார், கஸ்டமர்கிட்ட விற்றுருவார். ஒரு நயா பைசாவுக்கு பெறாத பொருள் நம்மக்கிட்ட விற்கிறாரு அப்படின்னா நம்மளை டிசீவ் பண்ணுறாரு, ஏமாத்துறாருன்னு அர்த்தம். தட் இஸ் கால் பிகைல் பண்ணுறாரு. அடுத்தது ஆன்டனிம் வந்து ஆனஸ்ட். அடுத்து வந்து பெலிஜெரண்ட்னா என்ன அப்படின்னா ஹாஸ்டைல்னு அர்த்தம். ஓகே, ஹாஸ்டைல், ஆன்டகானிஸ்டிக், கண்டென்ஷியஸ். ஓகே, CONTENTIOUS, கண்டென்ஷியஸ். பெல்லிஜெரண்ட் அப்படின்னா ஒன் ஹூ இஸ் ரெடி டு ஃபைட், ரொம்ப ஹாஸ்டைலாக இருப்பாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க. ஒன் ஹூ இஸ் ரெடி டு ஃபைட் அப்படிங்கிறவங்க தான் பெல்லிஜெரண்ட். ஓகே, அடுத்த வார்த்தை பெனடிக்ஷன்னா வந்துட்டு பிளஸ்ஸிங்ஸ் வாங்குறது, ஒரு அட்டரன்ஸ் ஆஃப் அ பிளஸ்ஸிங், நீண்ட நாள் வாழ்க. ஒரு ரிலீஜியஸ் சர்வீஸ் அப்போது ஒரு பாஸ்டரோ இல்லை ஒரு ஐயரோ வந்து நம்மளை வந்து பிளஸ் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் கால் பிளஸ்ஸிங்ஸ். ஓகே, பெனடிக்ஷன் அர்த்தம், அது பேர். நீண்ட நாள் வாழ்க, நீங்கள் வந்து நல்லா வேலை வாங்குவீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறது தான் வந்து பெனடிக்ட் பண்ணுறது. அதே ஆன்டனிம்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறது, நீ எல்லாம் எங்கள் உருப்பட போகிற அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்துட்டு கிரிட்டிசிசம். ஓகே, பெனிஃபிஷியல்னா என்ன அப்படின்னா ஃபேவரபிள் ஆர் அட்வான்டேஜியஸ்னு அர்த்தம். ஓகே, நமக்கு வந்துட்டு ஒரு விஷயம் பெனிஃபிட்டாக இருக்கும், அட்வான்டேஜஸாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டனிம்னா ஹார்ம்ஃபுல். அடுத்த வார்த்தை பெனிவலண்ட்னா ரொம்ப கைண்டாக இருக்குன்னு அர்த்தம். பெனிவலண்ட்னா என்ன, கைண்டு, KIND. பெனிவலண்ட்னா என்ன, கைண்டு. கம்பேஷனேட்டாக இருக்கிறது. ஓகே, ஒரு விஷயத்து மேலே வந்துட்டு எனக்கு ஒரு விஷயத்து மேலே கம்பேஷனேட்னா இருக்குன்னா ஐ எம் டீப்லி இன் லவ் வித் ரீடிங் அப்படின்னா கம்பேஷனேட் இருக்குன்னு அர்த்தம். அதுவே பர்சன்ஸ் மேலேயும் இருக்கலாம். ஆன்டனிம்னா க்ரூவல்ட்டி அப்படிங்கிறது இதோட ஆன்டனிம். ஆக்ரிமோனியஸ் அப்படின்ற வார்த்தைங்க இருக்குது, நான் இங்கே எழுதுகிறேன். ACRIMONIOUS, ஆக்ரிமோனியஸ்னா என்ன, க்ரூயல்னு அர்த்தம். ஓகேவா, ஒருத்தவங்க பெனிவலண்ட்டாக இருக்காங்க, பர்சன் ஏ பெனிவலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க தங்கச்சியோ தம்பி பர்சன் பி வந்துட்டு ரொம்ப அவ ரொம்ப கைண்டுடா அவங்க வீட்டில், இவ ரொம்ப ஆக்ரிமோனியஸ்டா, ரொம்ப க்ரூயலாக நடந்துக்குவாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை வந்துட்டு பெனிவலண்ட். இப்போ தான் பார்த்தோம் பெனிவலன்ஸ் வேறு, பெனிவலண்ட் வேறு. ஓகேவா, பெனிவலன்ஸுங்கிறது நவுன் ஃபார்மு, பெனிவலண்ட்டுங்கிறது என்னது அட்ஜெக்டிவ் ஃபார்மு. வெல் மீனிங் ஆர் கைண்ட்லி, ஜெனரஸாக இருக்கிறது, கிரேஷியஸாக இருக்கிறது, கம்பேஷனேட்டாக இருக்கிறது. பெனிவலண்ட்டோட இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி கேட்குற வார்த்தை. மேல்வோலண்ட்னா ஹைலி கன்னிங், டிசீவபுளாக இருப்பாங்க, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. மர்சிலெஸ்ஸாக இருப்பாங்க, ரூடாக இருப்பாங்க, ஸ்டிஞ்சியாக இருப்பாங்க. மிசலி அப்படின்னா வந்துட்டு ரொம்ப
ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கவங்களையும் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பினாய். பினாய்ங்கிறது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டியாவது நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். பினாய்னா ஜென்டில், கைண்ட்லின்னு அர்த்தம், ஃபேவரபிள்னு அர்த்தம். ஓகே, அதுவே வந்துட்டு மேலிக்னன்ட் அப்படின்னா ரொம்ப தந்திரமாக திங்க் பண்ணுறவங்க, விக்கடாக திங்க் பண்ணுறவங்க, கிளவராக இருப்பாங்க. பட் அதுவே அவங்களுக்கு அந்த கிளவர்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றிக்குவாங்க. தந்திரமாக இருக்கிறது தான் வந்துட்டு விக்கட், மேலிக்னன்ட். அதுக்கு ஆப்போசிட்னா அப்பாவியாக இருக்கிறது, ஜெனரஸாக இருக்கிறது தான் பினாய். ஓகே, அடுத்தது பிரீவ்மெண்ட். பிரீவ்மெண்ட்னா என்ன? பிரீவ்மெண்ட்னா வந்துட்டு ஆக்ஷன் ஆர் கண்டிஷன் ஆஃப் பீங் டிப்ரைவ்ட் ஆஃப் சம்திங் ஆர் சம்வன், அவ்வளோதான் டிரைவ்டு. அடுத்த வார்த்தை இதோட ஆண்டனிம் என்ன அப்படின்னா கம்ஃபர்ட். பிரீவ்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போது நமக்கு வந்து எனக்கு ஒரு பெட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெட்டு வந்து ரீசன்ட் டைம்ஸில் இறந்து போயிடுச்சு. அப்போ வந்து அந்த பெட்டை பிரிஞ்சிருக்க முடியாமல் எனக்கு வந்து அது இல்லாதனால எனக்கு வந்து ஒரே பிரீவ்மெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா எனக்கு ஒரே சோகமாக இருக்குது, ஏக்கமாக இருக்குது அது இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பிரீவ்மெண்ட். அதுவே அது இருக்கும்போது என் கூட இருக்கும்போது அது எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருந்திருக்கும். அது அந்த வார்த்தை தான் இது. அடுத்தது பிசீச். பிசீச் அப்படின்னா வந்து ஏமாத்துறது, அவ்வளோதான். பெக் பண்ணுறது, பிசீச் அப்படின்னா வந்து ஆஸ்க் அர்ஜென்ட்லி ஆர் ஃபெர்வென்ட்லி டு டூ சம்திங், இம்ப்ளோர் ஆர் என்ட்ரீட். ஒருத்தவங்கள வந்து பிசீச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள வந்து கெஞ்சி கேட்குறீங்க, ஒரு விஷயத்த பண்ண சொல்லி ரொம்ப டிமாண்ட் பண்ணி கேட்குறீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் இதை செஞ்சு கொடுங்களேன், எனக்கு இதை பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்துட்டு நான் வந்து என்னோட பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு. நான் போயிட்டு இப்போ என்கிட்ட பணம் இல்லை, நான் போயிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் பணம் கொடுங்க. அப்போ நான் பிசீச் பண்ணுறேன்னு அர்த்தம். பெக் பண்ணுறேன், ஆஸ்க் பண்ணுறேன், ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அதுவே ஆண்டனிம் என்ன? கமாண்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேவா? கமாண்ட், கெஞ்சி கேட்குறதா வந்துட்டு பிசீச் பண்ணுறது. அதுவே வந்து ஆண்டனிமாக கமாண்டு. கமாண்டுனா கடவுள் கொடுக்குற கட்டளை தான் கமாண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ராஜா கொடுக்குறது தான் கமாண்டுன்னு சொல்லுவாங்க. நாம் நார்மலாக கேட்கும்போது கெஞ்சி தான் கேட்போம். அடுத்த வார்த்தை பிட்ரையல். பிட்ரையல்னால் துரோகம். பிசீச் மீனிங்கை தான் இங்கே பிட்ரையலை பார்த்து நான் பிசீச்சோட மீனிங் சொல்லிட்டேன் பேர். ஐம் ரியலி சாரி ஃபார் தட். பிசீச்னா எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, பிட்ரையல்னா ஒருத்தவங்களை ஏமாத்துறது, ட்ரெச்சரி பண்ணுறது. அதுவே லாயலாக இருந்து அப்படி லாயலாக இருக்கீங்க, ஸ்டாண்ட் பையாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே உண்மையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். பிவைல்டர் பார்த்துட்டோம், கன்ஃபியூஷன் அர்த்தம், பேஃபுல்லாக இருக்கும். ஆண்டனி வந்துட்டு என்லைட்மெண்ட். அடுத்த வார்த்தை பைஃபர்கேட். பைஃபர்கேட் பண்ண தெரியும். உனக்கு ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் பைஃபர்கேட் பண்ண தெரியுதா அப்படின்னா டிவைடட் இன்டு பிரான்ச்சஸ் ஆர் பார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து உனக்கு ஒரு டாபிக் தரேன். ஓகே, ஸ்டடின்ற ஒரு டாபிக் தந்துட்டேன். இதை வந்து நீ பைஃபர்கேட் பண்ண அப்படின்னா இந்த ஸ்டடிக்குள்ளே வந்துட்டு என்னென்னலாம் வரும், என்னென்ன பிரான்ச் ஆஃப் ஸ்டடீஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய ஆலஜி பார்த்துருக்கோம், ஆஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரானமி, அப்புறம் இந்த எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது, நிறைய ஆலஜி பார்த்துருக்கோம். இதெல்லாம் நான் வந்து பிரான்ச் போட்டு மாட்டேன்னா நான் எல்லாத்தையும் வச்சு பிரிக்கிறேன்னு அர்த்தம். பிரான்ச்சாக அந்த ஸ்டடி அப்படின்ற வார்த்தைக்குள்ளே நிறையா பிரான்ச்சஸ் போட்டு நான் பிரித்து எழுதுறேன். தட் இஸ் கால் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ் ஆர் டிவிஷன். அதுவே ஆண்டனிம்னா கம்பைன் பண்ணுறது, ஒன்று சேர்க்கறது. பிரிக்கிறதுக்கு பேர் பைஃபர்கேட் பண்ணுறது, சேர்க்கறதுக்கு பேர் என்ன? இது பண்ணுறது. எது பண்ணுறது? கம்பைன் பண்ணுறது. ஓகே, அடுத்த வார்த்தை வந்து பிசார். பிசார்னா ஏற்கனவே பார்த்துனோம் நம்ம நிறைய வீடியோஸில். ஸ்ட்ரேஞ்ச் ஆர் அன்யூஷுவல், ஆட், வியர்டு. ஓகே, அதுவே வந்து ஆண்டனிம் வந்துட்டு யூஷுவல், ஆர்டினரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சம் பீப்புளோட ஹேர் ஸ்டைல் பார்த்தாலே பிசாராக இருக்கும், ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். இதனோட புது ஹேர் கட்டுன்னு கேட்டால் அவங்க வந்துட்டு மண்டேல வந்து வி போட்டு வச்சுருப்பாங்க, டபிள்யூ போட்டு வச்சுருப்பாங்க. இது என்னடா அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். அவங்க வந்துட்டு ஸ்டைல் அப்படின்ட்டு போவாங்க. ஓகே, அந்த மாதிரியான வார்த்தை தான் வந்துட்டு பிசார். அடுத்த வார்த்தை பிளேம். பிளேம்னா வந்துட்டு ஒருத்தவங்களை குறை சொல்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் நீ தான் இதுக்கு தப்புன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க மேலே குற்றச்சாட்டுறது தான் பிளேமு, அக்யூஸ் பண்ணுறது. அடுத்த ஆண்டனிம் என்ன? ப்ரைஸ் பண்ணுறது, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. காம்ப்ளிமெண்ட், COMPLIMENT. காம்ப்ளிமெண்ட்னா ஒருத்தவங்களுக்கு ப்ரைஸ் பண்ணுறது, பாராட்டுறது. பிளாஷ்ஃபிமஸ்ன்ற வார்த்தை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. BLASHEMOUS. பிளாஷ்ஃபிமஸ் அப்படின்னா வந்து சாக்ரட், அன்ஹோலி திங்கை பண்ணுறது. ஓகே, அன்ஹோலி திங் ஆர் சின்ஃபுல் திங் பண்ணுறது தான் வந்து பிளாஷ்ஃபிமஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்ஹோலி ஆர் சின்ஃபுல். ஓகே, அன்ஹோலி ஆர் சின்ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை திங்க் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் கால் பிளாஷ்ஃபிமஸ். ஓகே, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணுறது. எல்லாருமே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ரிலீஜியன்லேயும் ஒரு விஷயம் வந்து ஹோலின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அதை அகெயின்ஸ்டாக நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணால் தட் இஸ் கால் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஆண்டனிம் என்ன? பயஸ். PIOUS. இங்கே தெளிவாக தெரியலைங்க தானே. பயஸ்னால் வந்துட்டு ஹோலியாக இருக்கிறது, காமாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை ப்ளீக். ப்ளீக்னா வந்துட்டு மீக், க்ளூமி, சேடுன்னு அர்த்தம். ஓகே, டிப்ரெஸிங், கிரிம், க்ளூமி. டிப்ரெஸிங், கிரிம், க்ளூமி. ரொம்ப கிரிம்மாக இருக்க
இருக்காங்க ப்ளீக்காக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சோகமாக இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க, மிசரபுளாக இருக்காங்க, அவங்களால வந்துட்டு அடுத்து என்ன விஷயம்னே யோசிக்க முடியல, லைஃபுக்குள்ள ஹோப்பே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ப்ளீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ப்ளீக்காக இருக்காங்க. அதுவே ஆன்டனிம் என்ன, பிரைட்டு, கார்டியல். கார்டியல்னால் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, பிரைட்டாக இருக்கிறது, வேர்டன்ட், எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது. ஓகே, அடுத்த வார்த்தை பிளெண்டு. பிளெண்டுனா என்ன, பிளெண்ட் அப்படின்னா வந்து மிக்ஸ் டுகெதர், கம்பைன் டுகெதர்னு அர்த்தம். சினானிம் என்ன அப்படின்னா மெர்ஜ், ஃபியூஷனு. ஆன்டனிம் என்ன, செப்பரேட் பண்ணுறது, பைஃபரிகேட் பண்ணுறது. பிளிஸ் அப்படின்னா வந்துட்டு பிரியாணி சாப்பிட்றதாண்டா பிளிஸ்ஃபுல்லான டீடு உலகத்திலே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தட் இஸ் கால் பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ், கிரேட் ஜாய். ஓகே, ஆன்டனிம் என்ன, சாரோ, மிசரி. உப்மா சாப்பிட்றது சாரோ ஆர் மிசரி. அடுத்தது பிளிட்ஸ். பிளிட்ஸ் அப்படின்ற வார்த்தை புது வார்த்தை. பிளிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சடன் மிலிட்ரி அட்டாக். நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் காஷ்மீரில் எப்போ வந்துட்டு பாகிஸ்தானிஸ் அட்டாக் பண்ணுவாங்கன்னு. தட் இஸ் கால்டு பிளிட்ஸ். சடன் ஆர் இன்டென்ஸ் மிலிட்ரி அட்டாக் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு என்ன, பிளிட்ஸ். ஓகே, இப்போ அடுத்து வந்து சினானிம்ஸ் 30 பார்க்க போகிறோம், அது பார்த்துடலாம். பார்ப்போமா, 30லேருந்து இன்றைக்கி வந்து 60 வரையும் பார்க்க போகிறோம். ஓகே, அக்ரிகேட். அக்ரிகேட்டுன்ற வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த ஹோலாக வந்து டோட்டல் பண்ணுறதா வந்து அக்ரிகேட். வாட் இஸ் யர் அக்ரிகேட் பர்சன்டேஜ்னு கேட்டாங்க அப்படின்னா ஓவரால் 6 செம்ஸ்க்கு சேர்ந்து உன்னோட பர்சன்டேஜ் என்னன்னு அர்த்தம். ஓவரால் பர்சன்டேஜ் அப்படின்னா அக்ரிகேட், டோட்டல் அக்யூமுலேட்டுன்னு அர்த்தம். அடுத்தது ஆகாஸ்ட், AAGHAST. ஆகாஸ்ட் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். மீனிங் என்ன, ஹாரிஃபைடாக இருக்கிறது, ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஷாக் ஆர் ஹாரரில் இருக்கிறது. ஒரு விஷயத்தை கேட்டோன்னே இல்லை ஒரு படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆகாஸ்டாக இருக்குது அப்படின்னா ஹாரராக இருக்குது, ஷாக்காக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஆக்னாஸ்டிக். ஆக்னாஸ்டிக் அப்படின்னா எ பர்சன் ஹூ பிலீவ்ஸ் தட் நத்திங் இஸ் நோன் அபவுட் காட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், ஸ்கெப்டிக்காக இருக்கிறது, அதுதான் வந்துட்டு ஆக்னாஸ்டிக். எய்த்திஸ்ட் பார்த்தா ஆக்னாஸ்டிக் அங்கே முன்னாடியே சொன்னேன்ல OWSல, அந்த வார்த்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த வார்த்தை எய்ம். எய்மோட சினானிம் என்ன, பர்பஸ்ஃபுல்லாக இருக்கிறது, கோல் வச்சுட்டு ஓடுறது. ஐல், இது வந்து இம்பார்ட்டண்ட்டு, AISLE. எயில்னா ரெண்டு பெஞ்ச் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நடுவில் இருக்குள்ள கேப், அதுக்கு பேர் தான் எயில். ஓகே, எயில்னா பேசேஜ்னு அர்த்தம், நடுவில் இருக்கிற கேப்புக்கு பேர் தான் வந்துட்டு எயில். ஓகே, அடுத்தது அலாம். அலாம்னா வந்துட்டு நமக்கே தெரியும், ஒரு மாதிரி எப்பயுமே அலாமாக இருக்காங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு வகையான ஒரு பதட்டத்திலே இருக்காங்க, ஃபியர்லேயே இருக்காங்க, சஸ்பென்ஸ்லேயே இருக்காங்க. அதுவே பேனிக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அதுவே ஆலே. அடுத்த வார்த்தை ALLAY. ஆலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது, ALLY அப்படின்னு. ஆலினா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஓகேவா, ஆலைன்னு சொல்லுவாங்க, நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகி கூட ஆலின்னு வச்சுக்கோங்க. இது ஆலினா ஃப்ரெண்டு, என்னோட ஆலி அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு நல்ல ஒரு ரேப்போ அவங்களுக்கும் இருக்கும். அதுவே வந்துட்டு ஆலே அப்படின்னா வந்து ரெடியூஸ் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்துட்டு அஸ்வெச் பண்ணுறது, ஒருத்தவங்கள வந்து காம் பண்ணுறது, டிமினிஷ் ஆர் புட் அட் ரெஸ்ட், ஃபியர், சஸ்பிஷன் ஆர் வரி எல்லாத்தையும் கலட்டி வைக்கிறத ஆலே பண்ணுறது. ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்டை, உங்கள் ஆலியை நீங்கள் ஆலே பண்ணுறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலியை என்ன பண்ணுறீங்க, ஆலே பண்ணுறீங்க, சமாதானப்படுத்துறீங்க, சூத் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ரிலீவ் ஆர் அசுவேஜ்ன்ற வார்த்தையும் நேற்று தான் பார்த்தோம். ASSUAGE. அசுவேஜ்னா என்ன, ஒருத்தவங்கள காம் பண்ணுறது, சூத் பண்ணுறது, ஆலை. ஓகே, அடுத்த வார்த்தை அலவ்னா நமக்கே தெரியும், பெர்மிட் பண்ணுறது. அடுத்தது அலூஃப் அப்படின்னா வந்து டிட்டாச்சாக இருக்கிறது, அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. ஐ எம் அன் அலூஃப் பர்சன் அப்படின்னா நான் டிட்டாச்சாக இருப்பேன், அவ்வளோக்கா யார் கூடயும் பேசி கலந்துக்க மாட்டேன். இன்ட்ரோவர்ட்ஸில் மோஸ்ட்லி அலூஃபாக இருப்பாங்க. அடுத்த வார்த்தை ஆல்டர்னா டிரான்ஸ்ஃபார்ம்னு அர்த்தம். அமால்கமேட்டுன்னு பார்த்துருப்போம் ஏற்கனவே. மிக்சர்னு அர்த்தம், எல்லாமே இருக்கும். ஓகேவா, எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சேர்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அமால்கமேஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னா எல்லா சீட்ஸுமே இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை ஆம்பிள் அப்படின்னா ஜாலியாக பீச் ஓரமாக நடந்து போவீங்கள்ல, வாக் ஆர் மூவ் அட் அ ஷோ ஆர் ரிலாக்ஸ்டு பேஸில் நடந்து போவீங்கள்ல, பீச்சில் நடக்கிற வாக்குக்கு பேர் தான் ஆம்பிள். சும்மா அப்படியே வாண்டர் ஆகிட்டு இருக்கிறது, எய்ம்லெஸ்ஸாக. அடுத்த வார்த்தை ஆமிட்டி. ஆமிக்கபிள். ஏமின்ற வார்த்தையே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், தட் இஸ் கால் எமிட்டி. ஓகே, அமாரஸ்னால் வந்துட்டு எராட்டிக்னு அர்த்தம். ஓகே, அமாரஸ்னால் என்ன, எராட்டிக். அது அப்படின்னா ஒரு ஃபீலிங் ஆர் செக்ஷுவல் டிசைரை தூண்டுற விஷயமா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு அமாரஸ். AMOROUS. அமாரஸ் மூவிஸ், எராட்டிக் மூவிஸ்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஆம்பியூட்டேட்னா என்ன அப்படின்னா சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் மூலமாக நம்ம டயாபிட்டிஸ் பீப்புளுக்குலாம் வந்து அவங்களோட விரலை வந்து எடுத்துருவாங்க. ஓகே, அது பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விரலை எடுக்கிற ப்ராசஸ்க்கு பேர் ஆம்பியூட்டேட் பண்ணுறது. நம்ம OWSல இந்த வார்த்தை பார்த்தோம்,
டிஇஇ ஆம்பியூட் அப்படின்னா அதோட வேர்ப் ஃபார்ம் தான் ஆம்பியூட்டேட். ஓகே, அடுத்த வார்த்தை அனாலிட்டிக்கல். அனாலிட்டிக்கல்னா எக்ஸாமைன் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது நமக்கே தெரியும். ஆங்கர்னா கோவம், டிஸ்பிளஷர், ஃபியூரி, என்ரேஜ். அடுத்தது ஆங்குவிஷ் அப்படின்ற வார்த்தையும் ஆங்கர் தான். ஓகே, ஆங்குவிஷ் அப்படின்னா செவரல் சிவியர் மென்டல் ஆர் ஃபிசிக்கல் பெயின் ஆர் சஃபரிங். ஒரு கோவம் கிடையாது. ஆங்குவிஷ்னா கோவம் கிடையாது, சாரி. ஆங்கர்னா தான் கோவம். ஆங்குவிஷ்னா என்ன? ஆங்குவிஷ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பெயினை சஃபர் பண்ண வைக்கிறது. ஓகே, ஆகோனி பெயினோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் தான் ஆகோனி. ஆகோனோடைய சினானிம் என்ன? ஆங்குவிஷ். ஓகே, ANGUISH. அடுத்தது அனௌன்ஸ் பண்ணுறதுனா ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறது, அட்வர்டைஸ் பண்ணுறது, பரப்புறது. அனல் அப்படின்னா கேன்சல்னு அர்த்தம். ஓகேவா, நான் இந்த லாவை இன்னையோட அனல் பண்ணுறேன் அப்படின்னா இன்வாலிடேட் பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன்னு அர்த்தம். இன்வாலிடேட் ஆர் கேன்சல். ஓகே, இன்வாலிடேட் ஆர் கேன்சல். அப்ராகேட்னா என்ன? அப்ராகேட்டும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்ராகேட்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு கேன்சல் பண்ணி விடுறதா அப்ராகேட் பண்ணுறது. அடுத்தது ஆன்சர்னு இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, அப்போ வந்து அதுக்கு சினானிம் என்ன வரும்? ரிப்ளை வரும். அடுத்தது ஆன்டகானிஸ்ட்னா என்ன? வில்லன் தான் ஆன்டகானிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆப்போனண்ட் ஆர் அட்வர்சரி, எனிமின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை ஆந்தாலஜி. OWSல நேற்றே பார்த்துட்டோம். பொயட்ரி கலெக்ஷனாக தான் ஆந்தாலஜின்னு சொல்லுவோம். ஓகே, அதுவும் டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் எழுதின பொயட்ரி வந்து கலெக்ட் பண்ணி புக்காக போட்டிங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆந்தாலஜி. ஓகேவா, அப்பீல் அப்படின்னா வந்துட்டு அப்பீலிங்காக இருக்குது அப்படின்னா அட்ராக்டிங்காக இருக்குன்னு அர்த்தம். APPEAL அப்பீல் அப்படின்னா அட்ராக்ட்னு அர்த்தம். இதுவே அப்பால்னு ஒரு வார்த்தை பார்த்தோம், அப்பாலிங்காக இருக்குது. APPALLING அப்பாலிங்னா என்ன தெரியுமா? அப்பாலிங்னா காஷிங் ஷாக் ஆர் டிஸ்மே, ஒரு மாதிரி நம்மளை வந்துட்டு திடீர்னு ஹாரராக ஃபீல் பண்ண வைக்கிறது. அப்பாலிங் க்ளோஸ்டாக வந்துட்டு இங்கே ஒரு வார்த்தை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆகஸ்ட், AGHAST. ஆகஸ்ட், அப்பாலிங் எல்லாமே ஒரே வார்த்தை தான். ஓகே, அப்பாலிங், ஆகஸ்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுவே வந்துட்டு அப்பீல் அப்படின்னா வந்து அட்ராக்டிவ்னு அர்த்தம், சார்மிங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை அப்பியர்னால் வந்துட்டு சீம், கம்மிங் டு சைட், கண்ணுக்கு தென்படுறது. ஆப்ளிகேஷன்னா என்ன? ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணுறோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அடுத்தது ஆப்டிடியூட்னா நேச்சுரல் எபிலிட்டி டு டூ சம்திங். ஒரு விஷயத்தை வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரலாகவே வருது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆப்டிடியூட், டேலண்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை ஆர்ட்ஃபுல்னா கன்னிங், கிராஃப்டி. ஆர்ட்னோடனே நீங்கள் வந்துட்டு பெயிண்டிங் நினச்சிடாதீங்க. இது ஆர்ட்ஃபுல் அப்படின்னா ரொம்ப கன்னிங்காக இருக்கிறவங்க. நம்ம நேற்று ஒரு வார்த்தை பார்த்தோம், ஷ்ரூட் அப்படின்னு. ஷ்ரூடு, SHREWD, ஷ்ரூடுன்னு அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தோம். ஷ்ரூட் அப்படின்னா வந்து ஒருத்தவங்க ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க அப்படின்னா தந்திரமாக இருப்பாங்க, ஈஸியாக எல்லாத்தையும் ஏமாற்றிடுவாங்க. அவங்களுக்கு வந்து மூளை அவ்வளோ இருக்கும். ஓகேவா, அந்த மூளையை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஏமாற்றுவாங்க, எல்லாத்தையும் வந்துட்டு நல்லாவே வாழ விடாமல் செய்வாங்க. அதுதான் வந்துட்டு ஷ்ரூடு. இதுக்கு இன்னொரு வார்த்தையும் நேற்று பார்த்தோம், ஆஸ்டியூட் அப்படின்ற வார்த்தை. இது எல்லாமே இதோட மீனிங்ஸ் தான். ஆஸ்டியூட்டு, ஷ்ரூடு, ஆர்ட்ஃபுல்லு, இது எல்லாமே இதோட மீனிங். கிராஃப்டி, கன்னிங். ஓகே, அடுத்த வார்த்தை ஆஸ்கிரிப்ஷன். ஆஸ்கிரைப் பண்ணுறது நான் ஏற்கனவே படிச்சிட்டோம் நம்ம OWSல. ஆட்ரிபியூட் பண்ணுறது, ரிலேட்டடாக இருக்கிறது. அடுத்தது அஸ்லிப்னா தூக்கம் வர்றது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இது முடிச்சோட்டோம். இப்போ ஃப்ரேசல் வேர்ப்ஸ்க்கு போக போகிறோம். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து 513 பேஜ் நம்பர். ஓகே, 513. இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரேசல் வேர்ப்ஸில் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். இன்றைக்கி ஃப்ரேசல் வேர்ப்ஸில் 60 to 70 பார்க்க போகிறோம். ஓகே, இதுவரை படித்ததெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், ரிவிஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ரிவிஷன் வீடியோஸ் போட சொன்னால் கூட நான் போடுறேன், அதுக்கு வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வார்த்தை பிரேஸ் ஃபார் அப்படின்னா வந்துட்டு டு ப்ரிப்பேர் ஃபார் சம்திங் டிஃபிகல்ட் ஆர் அன்பிளசன்ட். ஒரு அன்பிளசண்ட்டான விஷயத்துக்கு நீங்கள் உங்களே வந்து தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு பிரேஸ் ஃபார். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் பண்ண போகிறீங்க, வேறு வழியே இல்லை, வாழ்க்கையில் இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யூஆர் கெட்டிங் ரெடி டு டூ தட் அப்படின்னா தட் இஸ் கால் பிரேஸ் ஃபார். ஃபார் எக்ஸாம்பிள், நான்வெஜ்ஜே எனக்கு சாப்பிட்றது பிடிக்காது, நான் போய் நான்வெஜ் சாப்பிடணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் கால் பிரேஸ் ஃபார். ஓகே, அடுத்தது பிரான்ச் அவுட் அப்படின்னா டு எக்ஸ்பேண்ட் இன்டு நியூ ஏரியாஸ். சென்னை சில்க்ஸு, சிவா டெக்ஸ்டைல்ஸ், இது மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பிரான்ச் அவுட் ஆகுது அப்படின்னா வேறு டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு அது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். பிரான்ச் அவுட் இன்டூனாலும் அதே வார்த்தை தான், தட் இஸ் டு எக்ஸ்பேண்ட் இன்டு நியூ ஏரியா ஆர் ஃபீல்டு. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். அடுத்து பிரேக் அவே அப்படின்னா நான் வந்துட்டு பிரேக் அவே ஆகிறேன், ஒரு குரூப்லேருந்து நான் செப்பரேட் ஆகுறேன் அப்படின்னா தட் இஸ் கால்டு பிரேக் அவே. கூட்டமாக நின்று ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு கொஞ்சம்
கும்பலாக இருக்கனால என்னால் மூச்சு விட முடியலன்னு நான் தனியாக வந்து நின்னேன் அப்படின்னு சொல்லலாம் பிரேக்கவே ஆகி வந்து நிற்கிறது. இல்லாட்டி நீங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்க வந்து உங்களை பிட்ரே பண்ணிட்டாங்க. பிட்ரேயல்னா என்ன? பிட்ரேயல்னா ஏமாத்துறதுன்னு அர்த்தமா? அப்போ பிட்ரே பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கூடலாம் பேசாமல் பிரேக்கவே ஆகி வந்துட்டிங்கன்னா தனியாக வந்துட்டிங்கன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை பிரேக் டவுன். பிரேக் டவுன் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஃபேமஸான வார்த்தை. ஸ்கூல் பஸ்லாம் பிரேக் டவுன் ஆகினிக்கு தான் ஸ்டாப்டு ஒர்க்கிங்னு அர்த்தம். அடுத்தது பிரேக் ஈவன். பிரேக் ஈவன் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற காசு அப்படியே தூக்கி செலவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ₹1 கூட கையில் நிற்கல. ஓகே, அதே மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்த பொருளை அப்படியே வந்து விற்றுட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ₹300 ஒரு பொருளை வாங்குறீங்க, ₹300 விற்றுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் சேவிங்ஸும் எதுவும் பண்ணவும் முடியாது. தட் இஸ் கால் பிரேக் ஈவன். ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, எச்சாவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பிரேக் ஃபோர்த் அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு எமர்ஜ் ஆகி வருது. டு எமர்ஜ் சடன்லி, டக்குன்னு பெரிய ஆளாக வந்து நிற்கிறான்ப்பா அப்படின்னா பிரேக் ஃபோர்த்துன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு ஐடியா டக்குன்னு பிரேக் ஃபோர்த் ஆகுது இந்த சொசைட்டியில் அப்படின்னா தட் இஸ் கால் பிரேக் ஃபோர்த்னா டு எமர்ஜ் சடன்லி. ஓகே, அடுத்த வார்த்தை பிரேக் இன். பிரேக் இன்னா ஒரு வீட்டுக்குள்ளே உடச்சிக்கிட்டு போனீங்கன்னா தட் இஸ் கால் பிரேக் இன். ஒருத்தவங்களோட கன்சர்ன் இல்லாமல், கன்சர்ன் மீன்ஸ் CONSENT, என்னோட கன்சர்ன் இல்லாமல் நீ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் நம்மளை கத்துனாருன்னு வச்சுக்கோங்களேன். அது கன்சர்னே என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எப்படிடா பண்ணுற அப்படின்னு. அதே மாதிரி என் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி என் வீட்டுக்குள்ளே உடச்சிக்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடன் பார்த்து கேட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால் பிரேக் இன் பண்ணுறது. அடுத்தது பிரேக் ஆஃப். பிரேக் ஆஃப்னா ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக எண்ட் பண்ணிடுறது. மோஸ்ட்லி இந்த பிரேக் ஆஃப் வந்து பிரேக்கப்க்கு ஈக்குவலாக தான் யூஸ் பண்ணுவாங்க, ரிலேஷன்ஷிப்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பிரேக் ஆஃப்னா டு எண்ட் அப்ரப்ட்லி. ஓகே, டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அடுத்தது பிரேக் ஓப்பன். பிரேக் ஓப்பன் அப்படின்னா டு ஃபோர்ஸ் சம்திங் டு ஓப்பன். பிரேக் ஓப்பன்னா உங்கள் வீட்டில் ஒரு லாக்கர் இருக்குது, அந்த லாக்கருக்கு உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரேக் ஓப்பன் தான் பண்ணுவீங்க. டு ஃபோர்ஸ் சம்திங் டு ஹேப்பன். ஒரு விஷயம் பிரேக் ஓப்பன் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ.